வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டிசம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் தைராய்டிசம்னா என்ன, ஸோ அதை உணவுகள் மூலமாகவும் எப்படி வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும், அந்த தைராய்டோட செக்ரேஷன்ஸை, ஹைப்பர் தைராய்டிசத்தை எப்படி வந்து கொஞ்சமாக சரி பண்ணுறதுக்கான வழிகள் என்ன இருக்குது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒபேசிட்டினால எப்படி வந்து ஹைப்பர் தைராய்டிக் கண்டிஷன் வருது அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டிசம் தான். இப்போ ஹைப்பர் தைராய்டிசம் மாதிரி தான் இதுவும் ஹைப்பர் தைராய்டிசம்ங்கிற இன்னொரு கண்டிஷனு. ஸோ அப்போ வந்து என்னென்னா ஹைப்போனா தைராய்டோட செக்ரேஷன்ஸ் வந்து குறைவாக இருக்கும். இப்போ ஹைப்பருங்கும்போது என்ன ஆகுனா தைராய்டோட செக்ரேஷன் ஹார்மோன் செக்ரேஷன் லெவல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஹைப்பர் தைராய்டிஸில் T3 T4 லெவல் அதிகமாகவும் டிஎஸ்ஹெச் லெவல் வந்து குறைவாகவும் இருக்கும். அதே மாதிரி ஆன்டிபாடிஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தது ஹைப்பர் தைராய்டிசம். ஆனால் வந்து ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டிக் கண்டிஷனில் கூட சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். ஆனால் ஹைப்பர் தைராய்டிக் கண்டிஷனில் வெயிட் அதிகமாக குறைஞ்சி போய் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் பாடி ஹீட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும், அடிக்கடி லூஸ் மோஷன் போகிறது, ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனாக இருக்கிறது, அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா பல்பிட்டேட்டடாக இருக்கிறது, அது மட்டும் இல்லை மசில்ஸ் வீக்காக இருக்கும், கண்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல விரிஞ்ச கண்களாக முட்டைக்கண்ணு மாதிரி இருக்கிறது. முக்கியமாக பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வந்து இரகுலராகவும் ஸ்கேன்டி ஃப்ளோ அதாவது மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ வந்து ரொம்ப குறைவாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தாலே வந்து என்ன பார்த்திங்கன்னா ஹைப்பர் தைராய்டிசம். ஸோ இந்த ஹைப்பர் தைராய்டிசத்துக்கான காசஸ் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர் தான் இதுவும். ஸோ இது வந்து எப்படி உங்களுக்கு ஹைப்போவில் எப்படி செக்ரிஷன் லெவலை குறைக்குதோ அது மாதிரி இந்த கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா செக்ரிஷன் லெவலை அதிகப்படுத்துது. ஸோ இந்த கிரேவ்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொரு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டாக்ஸிக் மல்டிநோடுலார் காட்டு. ஸோ இந்த ஹைப்பர் தைராய்டிசமோட சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர மேஜர் சிம்டம்ஸாகவும் தெரியும். சிம்டம்ஸ் வந்து ரொம்ப வயலண்ட்டாகவும் இருக்கும் சிலருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், மெடிசின்ஸ் எடுத்தே ஆகணும். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஹைப்பர் தைராய்டிசம்னா என்ன, ஹைப்பர் தைராய்டிசம்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான மெடிசின்ஸ் வந்து ஹோமியோபதியில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோயை பற்றின சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் பண்ணலாம். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.